ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீர் திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறும் புதனால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அள்ளி கொடுப்பார். ஆனால் இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யாகாரகரான புதன் ஜூன் 2ஆம் தேதி முதல். எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே புதையல் யோகம் என்று சொல்லும் போது நம்மளுடைய வாழ்வில் புதையல் கிடைத்தால் வாழ்வில் செல்வ வளம் எப்படி உயருமோ அதுபோன்று இந்த தருணத்தில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே உறுதியாக நெருக்கடிகள், தடைகள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவானுடன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் காரிய தடையின்றி எளிதில் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானுடன் இணைந்து மிக வலுவாக தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் பதிக்கிறார். குருவும் இணைந்து பார்ப்பதால் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் மற்றும் குரு அஷ்டமத்தை பார்ப்பதால் அஷ்டம தோஷங்கள், அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு இந்த வேளையில் நிறைவான முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் குருவுடன் இணைந்திருப்பதால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவசு பலன்களை கொடுத்தால் குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது தனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திடீர் திருப்பமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் முன்கோபத்தை குறைத்து கொண்டு அனைத்து வகையான பணிகளையும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. குருவுடன் புதன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்து முடித்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடிய அற்புதமான
வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை விலகி இந்த தருணத்தில் அற்புதமான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே தேடி வரப்போகிறது. மேலும் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதோடு உங்களது தனித்திறமை மூலமாக இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் திறமை இல்லையே, பல்வேறு வகையான தோஷங்கள் காரணமாக வளர்ச்சியே அடைய முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி நம்பிக்கையுடனும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பல பணிகளை முன்கூட்டியே நன்கு கணிப்பதன் மூலம் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவியரின் கல்வி சார்ந்த நிலைகளை பொறுத்தவரைக்கும் தற்போது இருப்பதை காட்டிலும் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. நிம்மதி பிறக்கும், நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக நேர்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான கடினமான பணிகளை கூட ரிஷபராசிக்காரர்கள் சுமார்ட்டாக சிந்தித்து சாதுரியமாக நெளிவு சுழிவாக பல பணிகளை இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் செய்து முடிக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது உங்களுடைய திட்டம் என்பது எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே, வேலையில் இருக்கக்கூடிய அதீத விசுவாசமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்கள் இடைஞ்சல்களை நிச்சயமாக விலக்கி விடுகிறது. உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக பல்வேறு வகையில உத்தியோக இழப்பை ஏற்படுத்திவிட வேண்டும் என பலர் பாலிடிக்ஸ் செய்தாலும் அவை அனைத்தையும் நேர்வழியில முறியடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். வித்யாகாரகரான புதனும் குருவும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இணைவதால் அவர்களே அந்த சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொள்வார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தானாக விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பமாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். ஏனென்றால் குருவும் வித்யாகாரகரான புதனும் 2ல் இருப்பது நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.